திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சொத்து பிரச்சினை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தங்கையின் உறவினர்கள் இருவர் 100 நாள் வேலைக்கு சென்ற 20 பெண்களை அழைத்துச் சென்று அண்ணன் வீட்டில் உள்ள மின் மீட்டர் உள்ளிட்டவைகளை கடப்பாறை கம்பியால் உடைத்து தகராறில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் லிங்கப்பன் வழங்க நாம் கேட்கலாம். லிங்கப்பன், பிரச்சனை தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஷான் சுந்தர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அதாவது கோட்டை அகை உள்ளன. அந்த அகை கரை ஓரங்கள் பல்வேறு குடியிருப்புகள் தற்போது குடியிருப்பு வாழ்ந்து வருகிறார்கள். அந்த வகையிலே மணிவேலுக்கு சொந்தமான மணிவேல் மற்றும் உண்ணாமலை தம்பதியர்களுக்கான கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்டை வீட்டில் குடியிருந்து வருகிறார்கள். இவர்களுக்கு 3 வாரிசுகள் உள்ள நிலையில் அந்த வாரிசும் அந்த கட்டை வீட்டில் குடியிருந்த நிலையில் வருகிறார்கள். இந்த வகையிலே இந்த உண்ணாமலை என்பவருக்கும் அவருடைய தங்கை ராஜேஸ்வரி, மெய்யூரை சார்ந்தவர் ராஜேஸ்வரி என்று கூறப்படுகிறது. இவர்களுக்கு உண்டான பணம் கொடுப்பல் வாங்கல் மற்றும் அந்த வீட்டு சம்பந்தமான இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு சொத்து விவகாரங்கள் சம்பந்தமா கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் வழக்குகள் உள்ள நிலையில் இன்று அந்த ராஜேஸ்வரியின் ஆதரவாளர்கள் அவருடைய மகன் சந்திரசேகர் மற்றும் புவனா மனைவி ஆறுமுகம் ஆகியோர்கள் அந்த 100 நாள் பணியில் ஈடுபடும் பெண் தொழிலாளர்களின் மூலமாக கடப்பறை, மண்வெட்டி, கத்தி, கோடாரி உள்ளிட்ட ஆயுதங்களாக டாடா ஏசியில் இந்த ஆரணி பகுதியில் இறங்கி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மின் ஒயர்களை துண்டித்தும் மற்றும் மின் மோட்டார் அளவீடு மின் அளவு செய்யக்கூடிய மின் மோட்டார்களை கடப்பறை கொண்டு நீக்கி எடுத்து அந்த மின் மீட்டர்களை சேதப்படுத்தி அங்கிருந்து பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள நிலவியதாக அந்த வீடியோ மூலமாக தெரிகிறது. அந்த பிரச்சனைக்குரிய இடங்களை அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வீடியோவை எடுத்துள்ளனர். எடுத்ததை தற்போது வலைத்தளங்கள் வைரல் ஏற்பட்டு வருகிறது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் இந்த சொத்து பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கும் போது இந்த பட்டப்பகலில் பொதுவாக ஒரு பொதுமக்கள் பயணிக்கும் இடங்களில் இப்படி ஒரு முறைகேடில் ஈடுபட்டு சம்பவங்கள் ஆரணி பகுதியில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து ஆரணி நகர காவல் நிலையம் காவல்துறையினர் இரு தரப்பை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஷாம், விவரங்களுக்கு நன்றி லிங்கப்பன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.